நாட்டில் உள்ள ஐஐடிகளில் முதல் முறையாக கலை மற்றும் கலாச்சார பிரிவில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு சென்னை ஐஐடி இடஒதுக்கீடு அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் தேசிய அளவில் விருதும் அங்கீகாரமும் பெற்ற நடனம், இசை, ஓவியம், கிராமிய கலைகளில் தேர்ந்த மாணவர்கள் சிறப்பு பிரிவு மூலம் ஐஐடிக்குள் நுழையக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. சென்னை ஐஐடியில் கடந்த கல்வியாண்டில் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இந்த வருடம் கலை மற்றும் கலாச்சார பிரிவில் தேசிய அளவில் சிறப்பிடம் பெறுவோருக்கு மாணவர் சேர்க்கை தொடங்குவதற்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. 2025-26 கல்வியாண்டு முதல் பிடெக் மற்றும் பிஎஸ் பாடத்திட்டங்களில் ஒவ்வொரு பாடத்திற்கு தலா 2 பாடங்கள் வீதம் கலை மற்றும் கலாச்சார பிரிவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோட்டி தெரிவித்திருக்கிறார். அதாவது ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் எக்ஸலன்ஸ் அட்மிஷன், கலை கலாச்சாரம் ரெண்டுக்கும் சேர்த்து உள்ள இந்த அட்மிஷனில் நாங்கள் இப்போ குறிப்பாக பேரண்ட்ஸுக்கு, பெற்றோர்களுக்கு என்ன தெரிவிக்கிறோம்னா, நீங்கள் இப்போ 9ஆவதுல அந்த பாட்டை நிறுத்த வேண்டாம், அந்த ஃபோட்டோகிராஃபியோ ஏதோ பெயிண்டிங்கோ அதெல்லாம் நீங்கள் நிறுத்த வேண்டாம். நீங்கள் அந்த குழந்தை ரெண்டையும் பர்சியூ பண்ணலாம், படிக்கவும் படிக்கலாம், எதுவும் பண்ணாலும் உங்களுக்கு ஐஐடி மெட்ராஸில் ஒரு சீட்டு கிடைக்க வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத இப்போ இந்த மூலமாக தெரிவிக்கிறோம். இது எங்களோட கடமையாகவும் நினைத்தேன். ஏன்னா பல ஆர்டிஸ்ட்டை இந்த மேல் படிப்புன்னு ஒன்று வச்சு ஆர்டிஸ்ட்டுக்கு உள்ள ஒரு ஆர்ட் தன்மையை நம்ம கொலை பண்ணுறோமோன்னு தோணித்து. ஓகே, அதுக்கு இப்போ ஒரு விமோச்சனை எனக்கு கிடைக்கிறது. பரதநாட்டியம், கர்நாடக இசை, இந்துஸ்தானி இசை, ஓவியம், நாடகம், புகைப்பட கலைஞர்கள் ஐஐடியின் ஃபேஸ் என்கிற இணையதளம் மூலமாக மாணவர் சேர்க்கையில் கலந்து கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செவ்வியல் கலைகள் மட்டுமின்றி கிராமப்புற கலைகளுக்கான தேசிய அளவிலான அங்கீகாரம் பெற்றவர்களும் ஐஐடியில் படிப்பதற்கான வாய்ப்பு உருவாகியுள்ளதாக கூறுகிறார் சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோட்டி. கணினி தொழில்நுட்பம், கட்டடக்கலை, மின் மற்றும் மின்னணுவியல், இயந்திரவியல் போன்ற 14 பொறியியல் பிரிவுகளில் ஆண்டுக்கு 2 சீட்டுகள் ஒதுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கலை மற்றும் கலாச்சாரத்தை ஊக்குவிப்பதன் மூலம் புதுமையான கண்டுபிடிப்புகளையும் உருவாக்க முடியும் என சென்னை ஐஐடி இயக்குனர் தெரிவிக்கிறார். எல்லாத்தையும் நொற்று பண்ணி பாடுறது இல்லை. நம்ம சங்கீதங்கள்ல நம்ம எல்லா கலைகளிலுமே நமக்கு நிறைய அங்க புதுமை, ஸ்டேஜ்லயே புதுமை வருது. அதனால கல்ச்சர் ஆர்ட்ஸ், இந்த கல்ச்சர் அண்ட் ஆர்ட்ஸ், ஃபைன் ஆர்ட்ஸில் நமக்கு ஒரு புதுமையாக யோசிக்கிறதுக்கு, கிரியேட்டிவாக யோசிக்கிறதுக்கு அந்த பிரெயினை சின்ன வயசுலேயே நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். அது மாதிரி பசங்களுக்கு, அது மாதிரி குழந்தைகளுக்கு இன்னைக்கு நமக்கு ஒரு பிடெக் படிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்தோன்னா பிரமாதமாக அது புதுமையை, இன்னும் நிறைய புதுமை வருங்கிறது என்னோட ஆழ்ந்த கருத்து. அடுத்த கல்வியாண்டு முதல் கலை மற்றும் கலாச்சார மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு ஏற்படுத்தப்படும் என்றும், இதன் மூலம் கலையின் பால் ஈர்ப்பும் திறனும் கொண்ட மாணவர்களும் ஐஐடியில் படிக்கும் வாய்ப்பு ஏற்படும் எனவும் சென்னை ஐஐடி தெரிவித்திருக்கிறது. இளையராஜா இசை மற்றும் பண்பாட்டு மையம், ஏஆர் ரஹ்மான் உடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெய்நிகர் காட்சி மற்றும் ஒளி பொறியியல் தொடர்பாக பல ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் சென்னை ஐஐடியில் அதிகரித்து வரும் நிலையில் கலைப்பிரிவு மாணவர்களின் வரவு புதிய பாய்ச்சலை ஏற்படுத்தும் என நம்பப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியுடன் செய்தியாளர் பாலவிச்சுவேல் நவநீத கிருஷ்ணன்.